விஜய் அவரு சங்கீதா அவங்களுக்கு விவாகரத்து கொடுத்தா சங்கீதா அவங்களுக்கு ஜீவனாம்சமா ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு பணம் கொடுக்கணும் அப்படின்னு தெரியுமா? வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். ஏற்கனவே சங்கீதா விஜய் அவருடைய விவகாரத்துல இந்த மனுவை யாரு வெளியிட்டா, இவங்க எப்பதான் இத தாக்கல் பண்ணாங்க, இது இப்ப நடந்ததா இதுக்கு முன்னாடி நடந்ததா, பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை இப்ப இவங்க குறிப்பிடுறாங்களா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் இருக்கு. அதுவும் தேர்தல் நேரத்துல இப்படி ஒரு பதிவு பதிவிடுறது சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிறது எல்லாருக்குமே குழப்பத்தையும் அதிர்ச்சியும் தான் கொடுத்திருக்கு. அந்த வகையில நடிகையோட தொடர்பு இருக்கு, என்ன மனரீதியா தொந்தரவு செய்யறாரு அப்படின்னு விஜய் அவர்கிட்ட விவாகரத்து கேட்டு மனைவி சங்கீதா அவங்க நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க. விஜய் அவர்கிட்ட ஜீவனாம்சமும் கேட்டு இருக்காங்க. தமிழக வெற்றி கழக தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கிட்ட இருந்து அவரோட மனைவி சங்கீதா விவாகரத்து கோரி இருக்காங்க. 1999ஆம் ஆண்டு இந்த ஜோடிக்கு திருமணமாச்சு. 27 வருஷம் நல்லா வாழ்ந்து இப்படி ஒரு பிரச்சனை. விஜய் நடிகையோட திருமணத்தை தாண்டி உறவுல இருந்ததாகவும் தன்னை அலட்சியப்படுத்தியதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. மேலும் விஜய் அவருடைய சமூக அந்தஸ்து வருமானத்துக்கு ஏற்றவாறு அவர்கிட்ட ஜீவனாம்சம் வேணும்னு கேட்டிருக்காங்க. விஜய் அவருடைய சொத்து மதிப்பு பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இருக்கு. கிட்டத்தட்ட 600 கோடிக்கு மேல இருக்குன்னு சொல்றாங்க. நீலாங்கரை பங்களா, முன்னணி நிறுவனம், விளம்பர தூதர், ரோல்ஸ் ராய்ஸ், BMW, ஆடி, மெர்சிடஸ் பென்ஸ் இந்த மாதிரி 10க்கும் மேற்பட்ட கார் வச்சிருக்காராம். சங்கீதா விஜய் விவாகரத்து உறுதியானா விஜய் எவ்வளவு தொகை ஜீவனாம்சமா கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. மேலை நாடுகள்ல விவாகரத்தப்ப ஜீவனாம்சம் தொகையா சொத்துல 50% அளிக்கப்படும். ஆனா இந்தியாவில அப்படி ஒரு விதி இதுவரைக்கும் இல்ல. இந்த திருமண சட்டத்தின் படி 25 கீழ் ஜீவனாம்சமா நியாயமான மற்றும் பொருத்தமான தொகையை நிர்ணயிக்க நீதிமன்றத்தால் முடியும். சில சந்தர்ப்பத்துல மாத வருமானத்துல 25% வரை பராமரிப்பு தொகையா கொடுக்கப்படுது. அந்த வகையில சங்கீதா அவங்க பாதிக்கு பாதி கேட்டிருக்காங்க. அதுல ஒவ்வொரு வழக்குக்கும் இது மாறுபடும்ங்கிற மாதிரி சொன்னதுனால கணவரோட சொத்து வருமானம் பொறுத்துதான் அவங்களுக்கு 5ல் 1 பங்கு 3ல் 1 பங்கு அப்படின்னு பல்வேறு வரம்புகள்ல விதிக்கப்படுமாம். அது மட்டும் இல்லாம நீதிமன்றம் பல்வேறு காரணங்களை கருத்துல வச்சுட்டு தீர்ப்பு வழங்கும். அப்படிங்கறதுனால எவ்வளவு தொகையை வழங்க உத்தரவிடுவாங்க அப்படிங்கிறது உறுதியா தெரியல. அது மட்டும் இல்லாம சங்கீதா அவங்க இதுல என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கறதே குழப்பமா இருக்கு. நிறைய பேர் மறுபடியும் அவங்க சேர்ந்து வாழ்வாங்க அப்படின்னு எல்லாம் கூட சொல்றாங்க. விஜய் அவருடைய இந்த செய்தி இந்த நேரத்துல வெளியானது எப்படி வெளியாச்சு, யாரு வெளியிட்டாங்க, உண்மையா சங்கீதா அவங்க தான் வெளியிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேள்விகள் இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்க.